Hi friends, welcome to Pavi's Gallery. நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11 கிராண்ட் லான்ச்ல புது கண்டஸ்டன்ட். தட் மீன்ஸ் சூப்பர் சிங்கருக்கு புது கண்டஸ்டன்ட், பட் ஆனா இவர் வேற லெவலான கண்டஸ்டன்ட்ங்க. யாரை யோசிக்கிறீங்களா? அப்ரஹாம் நித்யா பாண்டியன். ஆக்சுவலா இவரு எடுத்திருக்க சாங்கும் மாசு, இவரும் மாசு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் சிங் வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு பேஜ் வச்சு நிறைய பிளாக்ஸ், சிங்கிங் சாங்ஸ் எல்லாமே போட்டிருக்காருங்க. ஸோ அடிபோலி அப்படின்ற மாதிரி தான் இவர் பாடின பாட்டும் சரி, எடுத்திருக்க பாட்டும். அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நடிச்ச வேட்டையன் படத்துல இருந்தா மனசுலாயோ சேட்டன் வந்தல்லே அந்த சாங்க தீப்தி சுரேஷோட காம்பினேஷன் செமையா பாடியிருக்காங்க. பாட்டு மட்டுமா மனுஷன் பாடியிருக்காரு, டான்ஸும் சூப்பரா ஆடி இருக்காரு. ஆக்சுவலா இந்த சாங்ல ஒரு பெரிய பிளஸ்னா நம்மளுடைய மறைந்த மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸை ஏஐ டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி யுகேந்திரன் வாசுதேவனும் சவுண்ட் ட்ராக்கோட சேர்த்து வச்சு பாடின பாட்டுங்க. அந்த சாங்கை சோலோவா ஸ்டேஜ்ல அனிருத் வாய்ஸும் இந்த 3 பேரோட வாய்ஸும் கம்பைன் பண்ணி நம்மளுடைய ஆப்ரஹாம் வேற லெவல் அல்டிமேட்டா பாடியிருக்காங்க போங்க. அப்படியே பாடி முடிச்சிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய அனுராதா மேடமும் பஸ்ஸர் அடிக்கிறாங்க, உன்னிசாரும் பஸ்ஸர் அடிக்கிறாங்க. பாடி முடிச்சதும் அம்மா 2 பேரும் பஸ்ஸர் அடிச்சிருக்கீங்க, யாரோட டீமுக்கு நீ போறதா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அனுராதா மேடம் வந்து என் டீமுக்கு தான் வந்தாகணும். பட் இதுல என்ன அப்படின்னா, நம்ம மிஷ்கின் சார் வரும், தமன் சார் வரும், எதுவுமே அடிக்காம சைலண்டா உட்காந்துருந்தாங்க. மிஷ்கின் சார் சொன்னது எல்லாம் ஓகே, பின்னாடி ஏதோ என்னையே இது பண்ற மாதிரி 4 பேர் கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு. ஸோ அப்ப இவன் பாடினதை நீங்க பாக்கல, டான்ஸ் ஆன அவன் எங்க பாடினதை எங்க கேட்கற மாதிரி இருந்துச்சு. அவன் டான்ஸ் ஆனதை பாக்குறதுக்கு எனக்கு சரியாரு, பாடினதை நான் எங்க இருந்து கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட தமன்ஜி அவர்கள், சார் கண்ணாடி போட்டதோட பர்பஸ் இப்போ ஸோ சேம் ட்ராக் சேம் சென்சேஷன் அப்படின்னு சொன்னதும் கரெக்டா, கண்ணாடி போட்ட வாழ்க்கையில பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தமன்ஜியும் சொல்லி முடிச்சதும் இவர் யாரோட டீமுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம கேட்டதுக்கு நானு அனுராதா மேடம் தான் போவேன் அப்படின்னு சொன்னார். பட் என்னாச்சு அப்படின்னா, தமன்ஜி அவருக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு அவன் பாடினதெல்லாம் கேட்கும்போது ஒரு சென்னை இதுக்குள்ளதான் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு தான் சொன்னார். பட் இந்த தடவை என்ன அப்படின்னா, யார் யார் எந்தெந்த டீமுக்கு போறாங்க அப்படின்றது ஒரு செலக்ஷனே நடந்திருக்காங்க. ஸோ பாடி முடிச்சும் தீப்தி கிட்ட சொன்னாங்க, தீப்தி தான் அதை செலக்ட் பண்ண போறாங்க அப்ரஹாம் எந்த டீமுக்கு போவாங்கன்னு. நிஜமாவே படத்துல எப்படி பாடினாங்களோ தீப்தி அதே மாதிரி ஸ்டேஜ்லயும் சூப்பரா காம்பினேஷன் கொடுத்து பாடியிருக்காங்கன்னா சொல்லுங்க. பாடி முடிச்சது கடைசியில வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சென்னை தமிழுக்கு தாங்க நம்மள ஆப்ரஹாம் செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமன் அவர்கள் சென்னை டீமுக்கான ஒரு எல்லோ கலரான ஸ்டாலையும் போத்தி விட்டு அவரை சூப்பரா வரவேற்றிருக்காங்க. ஸோ ஆப்ரஹாமோடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். பட் இந்த சூப்பர் சிங்கர் ஜேர்னில எந்த அளவுக்கு அவர் வரப்போறாரு, அவரோட அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும், அவர் ஆல்ரெடி போயிட்டு இருக்க அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோட சேர்த்து இது என்ன மாதிரி ஒரு ஹிட் கொடுக்க போகுதுன்றதை பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு.